நவ இந்தியா அருகே உள்ள மதுக்கடையை மீண்டும் திறப்பதை எதிர்த்து அப்பகுதி மக்களுடன் இணைந்து மக்கள் அதிகாரம் அமைப்பினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏற்கனவே இருந்த மதுக்கடையை பொதுமக்கள் அடித்து உடைத்திருக்கும் நிலையில் அந்த கடையை புதுப்பித்து மீண்டும் திறக்க ஊழியர்கள் முற்பட்டதால் சாலை மறியல் நடைபெற்றது. போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயற்சித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். கவியரசன், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள்லாம் என்னென்ன? காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட என்ன காரணம்? பூங்குழலி, கோவை மாவட்டம் நவ இந்தியா அருகே உள்ள தனலட்சுமி நகர் பகுதியில் இந்த புதிய மதுக்கடையானது அமைய இருக்கின்றது. இந்த புதிய மதுக்கடை அமையக்கூடாது என வலியுறுத்தி கடந்த 10 தினங்களுக்கு முன்பாகத்தான் அந்த மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டத்தை அடுத்து மாவட்டத்துறையானது அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை அளித்தனர். இந்த புதிய மதுக்கடை இங்கு திறக்கப்பட மாட்டாது என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்தனர். அதை நம்பி கடந்த 10 தினங்களுக்கு முன்பு கலைந்து சென்றனர். ஆனால் கடந்த 2-3 நாட்களாக அந்த கடை திறப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டு வருகின்றன. அதாவது அந்த கடைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான மேஜைகள், அந்த தண்ணீர் டேங்குகள் போன்றவை வரவழைக்கப்பட்டு இறக்கப்பட்டுள்ளன. இதை பார்த்து இப்பகுதி மக்கள் இன்று இரவு 8 மணி முதலே இந்த தனலட்சுமி நகரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்ட இந்த சாலை மறியலால் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சாலை மறியலை கலைக்கும் விதத்தில் இந்த ரேஸ்கோர்ஸ் இந்த பகுதியானது பந்தயசாலை காவல்துறை எல்லைக்கு உட்பட்டதாகும். அந்த பந்தயசாலை காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கடந்த 2 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. ஆனால் தற்பொழுது இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி வாக்குவாதம் செய்தும் இந்த சாலை மறியலை தற்பொழுது கலைத்துள்ளனர். கவியரசன், என்ன குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள்? அந்த கடை அமையவிருக்கும் இடத்திற்கு அருகாமையில் பள்ளிகளோ அல்லது கோயில்களோ இருக்கின்றனவா? பொதுமக்கள் அதிகம் புழங்கும் ஒரு பகுதியா? என்ன குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள்? வசந்த், நான் ஏற்கனவே கூறியது போல இந்த டாஸ்மாக் கடையானது புதிதாக அமைக்கப்பட இருக்கின்ற டாஸ்மாக் கடை. இந்த டாஸ்மாக் கடையை அமைக்க கூடாது என வலியுறுத்தி தான் 10 தினங்களுக்கு முன்பாக போராட்டம் நடத்தினர். மாவட்ட நிர்வாகமானது உத்தரவாதமும் அளித்தது. இந்த டாஸ்மாக் கடை இங்கு அமையாது என்ற உத்தரவாதத்தையும் அளித்தனர். ஆனால் அதையும் மீறி கடந்த 2-3 நாட்களாக அந்த கடைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து இறங்குவதை அடுத்து இந்த போராட்டத்தை இந்த மக்கள் கையெழுத்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டு கேட்டபடி இந்த டாஸ்மாக் கடை அமைய இருக்கும் பகுதியானது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியாக காணப்படுகின்றது. இதனை இந்த சுற்றுப்புற மக்கள் அனைவருமே அன்றாட கூலிகளாக இருக்கின்றனர். அவர்கள் வேலைக்கு சென்று விட்டு சம்பாதித்து வரும் பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராமல் அவர்களுடைய அந்த குடும்ப தலைவர்கள் அனைவரும், அதாவது பெரும்பாலான குடும்ப தலைவர்கள் குடிக்கே அழித்து விடுகிறார்கள் என்பது இங்கு இருக்கின்ற பெண்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டாக உள்ளது. வசந்த், கவியரசன், ஏற்கனவே காவல்துறையினர் பொதுமக்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் அது தற்போது தள்ளுமுள்ளு வரை சென்றிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைய என்ன காரணம்? மக்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? வேதவள்ளி, இந்த பேச்சுவார்த்தை 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்தது. பேச்சுவார்த்தையின் பிரதானம் என்பது, அதாவது சாராம்சம் என்பது, அந்த காவல்துறையினர் ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதத்தை மீண்டும் கொடுத்துள்ளனர். அதாவது இந்த புதிய டாஸ்மாக் கடை அமைக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதத்தை கொடுத்தனர். ஆனால் அதை நம்புவதற்கு இந்த பகுதி மக்கள் தயாராக இல்லை. அவர்கள் சுட்டிக்காட்டியது ஒரே ஒரு விஷயத்தை தான். கடந்த 2-3 நாட்களாகவே இந்த கடைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இந்த கடைக்கு இறங்குகின்றது. ஆகையால் இன்னும் 1 வார காலத்திற்குள் இந்த கடை கண்டிப்பாக திறக்கப்படும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. அவர்கள் முன்வைத்த கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். இந்த கடையை இப்பொழுதே எங்கள் கண் முன்னே திறந்து காட்டுங்கள். நாங்கள் குறிப்பிட்டபடி அந்த பொருட்கள், அந்த புதிதாக பொருட்கள் இறங்கி இருக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த சாலை மறியலை கடத்திவிட்டு இந்த போராட்டத்தை கடத்திவிட்டு செல்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் அந்த கடையை திறந்து காட்ட காவல்துறை மறுத்துவிட்டது. இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் சென்றது. இறுதியில் இப்பொழுது தடியடியில் முடிந்திருக்கின்றது. வேதவள்ளி, கவியரசன், போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது கைது நடவடிக்கை ஏதாவது எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் நேரலையிலேயே பார்த்திருக்கின்றீர்கள். 3-4 பேரை பிடித்து சென்றுள்ளனர். அவர்களுடைய விவரங்கள் என்ன மாதிரியான வழக்குகள் அவர்கள் மீது போடப்பட்டுள்ளது என்பது குறித்த விரிவான தகவல்கள் இறுதியில் தான் தெரிய வரும். இந்த இடத்தில் நாம் ஒன்றை குறிப்பிட்டு பார்க்கலாம். காவல்துறையினர் 30க்கும் மேற்பட்டோர் வந்தனர்.
அந்த போராட்டக்காரர்களும் கிட்டத்தட்ட 100 பேருக்கும் அதிகமாக இருந்தனர். தற்பொழுது அந்த போராட்டக்காரர்களை 4-5 குழுக்களாக பிரித்து விட்டனர். அதனால் இறுதியில் அந்த இறுதி முடிவின் போதுதான் தெரிய வரும் எத்தனை பேர் கைதாகியுள்ளனர்கள் என்ற அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் போதுதான் தெரிய வரும். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு கைது செய்யப்படுபவர்கள் எங்கே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த தனலட்சுமி நகர், அதாவது நவ இந்தியா அருகே உள்ள தனலட்சுமி நகரானது ரேஸ் கோர்ஸ், அதாவது பந்தய சாலை காவல்துறை எல்லைக்கு உட்பட்டது. அதனால் இங்கு கைது செய்யப்படுவர்கள் அனைத்தும் அங்குதான் அழைத்துச் செல்லப்படுவார்கள். வேறவழி கவியரசன், பெண்களும் அதிகமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களே, அதை பற்றி சொல்லுங்க. இன்னொரு முறை கேள்வி. கவியரசன், இந்த போராட்டத்தில் பெண்கள் அதிக அளவில் ஈடுபடுவதையும் பார்க்க முடிகிறது. அவர்கள் எந்த அளவில் இந்த போராட்டத்தை பங்கெடுக்கிறார்கள்? அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை? நாம் குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தால் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் அடக்கமாவார்கள். அந்த பெண்களும் குழந்தைகளும் தான் தற்பொழுது அந்த காவல்துறையினருடன் இறுதி வரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த தனலட்சுமி நகர் அமைந்துள்ள பகுதியானது, இந்த சூழல் அமைப்பை நாமும் ஒரு முறை பார்க்க வேண்டும். இந்த பகுதியானது முழுவதும் அந்த அன்றாட கூலிகள் சென்று வேலைக்கு சென்று வரும் மக்கள் தங்கி இருக்கின்ற பகுதியாகும். அவர்கள் வேலைக்கு செல்லும் போது வேலைக்கு சென்று விட்டு சம்பாதித்து வரும் பணத்தை குடும்பத்திற்காக ₹1 கூட செலவழிப்பதில்லை. பெரும்பாலான குடிமகன்கள் அவர்கள் அந்த டாஸ்மாக் கடையிலேயே செலவழித்து விடுகின்றனர் என்பது இங்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்களும் தினக்கூலிகளாக இருக்கின்றனர். அவர்கள் காலையில் வேலைக்கு சென்று விட்டு இரவுதான் வீடு திரும்புகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் வீட்டில் தனியாகத்தான் இருக்கின்றனர். அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பு இல்லை என்பது அந்த குழந்தைகளுடைய குற்றச்சாட்டு. அந்த இரு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பெண்களும் குழந்தைகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கவியரசன், ஏற்கனவே இருந்த மதுக்கடையை பொதுமக்கள் அடித்து உடைத்த நிலையில் அதே கடையை புதுப்பித்து மீண்டும் திறக்க ஊழியர்கள் முற்பட்டதால் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.